முல்லை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில உடல்நலக் குறைவால அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய இதய வாழ்வுகள்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு மருத்துவ ரீதியான காரணங்கள் சொல்லி அது ஸ்டண்ட் வச்சிருக்கோம். 2 நாள்ல வீட்டுக்கு பூரண நலத்துடன் வீட்டுக்கு திரும்பி வந்துருவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவரு மிக விரைவாக உடல்நலம் பெறுவதற்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிறோம். இப்ப என்னன்னா நம்ம வீட்டுல வந்து ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு இப்ப 74 75 வயதாக போகுது. நம்ம வீட்டுல வந்து ஒரு தாத்தா ஒரு 75 வயசுல ஒரு தாத்தா இருக்காரு, இல்ல பெரியப்பா இருக்காரு, சித்தப்பா இருக்காரு, அப்பா இருக்காரு அப்படின்னா ஒரு 75 வயசுல இருக்கிறவங்களை என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து துன்புறுத்த மாட்டோம். அவங்கள வந்து ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஓய்வு எடுக்க விடாமல் அவரை வந்து தொடர் உழைப்புல போட்டு யாரையுமே இது பண்ண மாட்டோம். அதனாலதான் அரசு என்ன பண்ணுதுன்னா ஒரு 60 வயசுல வந்து ஓய்வு அப்படிங்கறத அறிவிச்சிருக்கு. அரசு ஊழியர்கள் வந்து 60 வயசுலயே ஓய்வு அடைஞ்சிறாங்க. அப்புறம் ஓய்வுல தான் இருக்காங்க. சில பேர் தவிர்க்க முடியாத சில காரணங்களால பொருளாதார சிக்கல்னால சில வயதானவர்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளே பார்ப்போம். சில இடங்கள் செக்யூரிட்டியா இருப்பாங்க, எங்கெங்கயோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது இல்லாம அவர்களை தவிர்த்துருவோம். ஏன்னா அவங்களுடைய பொருளாதார நிலை அதுக்காக வந்து உழைப்பாங்க. ஆனா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இது போன்ற பொருளாதார சிக்கல் கொண்ட நிலை இருக்கா அப்படின்னு பார்த்தா சுத்தமா இல்ல. அது அப்புறமா எதுக்கு இந்த 75 வயசு கடந்தும் அவர் ஏன் இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் தெரியல. இதுக்கு யாரு காரணம் அப்படின்னா ரசிகர்களாகிய நீங்கள் தான் 100க்கு 100 காரணம். என்ன விஷயம்னா முதல் நாளே போய் படத்தை வந்து நீங்க போய் பாக்குறீங்க. அவருடைய படம் வெளியாகிற முதல் நாளே போய் வண்டி பிடிச்சிட்டு போய் கூட்டம் கூட்டமா போய் பாலாபிஷேகம் பண்ணவும் அதை பண்ணவும் உதை பண்ணவும் தலைவன்டா ரசிகர் அப்புறா இப்புறா சொல்லி கத்தவும் வெடி வெடிக்கவும் அதை பாட்டு படம் உற்சாகப்படுத்தி அவரை நீங்க வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா உற்சாகப்படுத்திட்டே இருக்கீங்க. அவர் அளவுக்கு அதிகமா நீங்க உற்சாகப்படுத்துறதுனால அவர் தொடர்ந்து நம்ம வந்து படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருப்போம், நிறைய சம்பாதிச்சுட்டே இருப்போம் அப்படிங்கிற ரீதியா அவர் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதற்கு முழு காரணம் வந்து நீங்க தான். அவர்களுடைய நல்ல ரசிகர்களாக இருந்தீங்கன்னா அவருடைய உடல் நலத்தின் மேல அக்கறை கொண்ட ஒரு ஒரு மனிதனாக இருந்தீங்கன்னா நீங்க அவருடைய படத்தை முதல் நாள் போய் பார்க்காதீங்க. அவருடைய படங்களை திரையரங்குகளில் ஓடும் அளவிற்கு கொண்டு வராதிங்க. அந்த படங்களை அத்தனையுமே தோல்வி படங்களாகுங்க. அப்பதான் அவருக்கு ஓய்வு கிடைக்கும். நீங்க அவரை ஓய்வே அடைய விடாம நீங்க பண்ணிட்டு இப்படி பேசுறதுனால வந்து நான் வந்து வேற யாரோட ரசிகரோ அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து எல்லாருடைய ரசிகர் தான். நல்லா நடிக்கக்கூடிய அத்தனை பேர் எந்த யாராக இருந்தாலும் அந்த அந்த ரசனையோட பார்க்கக்கூடிய ஆள் தான். எல்லாரோட ரசிகர் தான். நான் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் எத்தனையோ படங்கள் ரசிச்சு பார்த்திருக்கோம். சின்ன வயசுல அவர் தான் எனக்கு பெரியதா இருப்பாரு, கைதட்டு உங்களை மாதிரி தான். இப்ப நீங்க வந்து ஒரு 60 50 60 வயசுல இருந்து கை தட்டினீங்கன்னா நான் வந்து 10 வயசுல கை தட்டி எப்படி பார்த்தோன்னா அதைத்தான் இப்ப நீங்க 50 60 வயசுல நிறைய பேர் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அவருக்கு ஓய்வு கொடுங்க. அவரை வந்து உழைப்பது போதும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா 75 வயது கடந்த அவர் வந்து நிறைய சினிமாக்கள் வந்து தயாரிக்கலாம். ஏன்னா அவர் வந்து சினிமால இருக்க அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து அவரை அது ஒரு நல்ல முடிவு. அந்த முடிவு வந்து வரவேற்று மனமாற ஏத்துக்கிடுவோம். அவர் வந்து இப்ப 75 வயசுல இருக்காரு. நல்ல சினிமாக்கள் தயாரிக்கலாம். இப்ப நீங்க ரசிகர்களா இருக்கக்கூடிய நீங்க உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு சினிமா சார்ந்த ஒரு நபர் இருப்பாரு. உங்களுக்குள்ள பாட்டு பாடக்கூடிய ஒரு நபர் இருக்கலாம், இசையமைக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கலாம், இயக்கம் அதாவது சினிமா டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நபர் இருக்கலாம், கதை எழுதக்கூடிய ஒரு நபர் இருக்கலாம், காஸ்டியூம் டிசைனரா ஒரு நபர் இருக்கலாம். இப்படி அந்த சினிமாவில் பலவேறு விதமான தொழில்களை தெரிந்த நபர்களாக நீங்க இருக்கலாம். உங்களுக்குள்ள அந்த ஆர்வம் உள்ள ஒருத்தர் இருக்கலாம். உங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு மாவட்டமா வர சொல்லி எத்தனை ரசிகர்கள் இருக்காங்கன்னு பார்த்து உனக்கு என்னப்பா இருக்கு சும்மா உங்கள்கிட்ட ஒரு போட்டோ நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் அருகில் நின்று பாக்குறதே உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அப்ப போட்டோ எடுக்கிறது அதை விட பெரிய பெரிய விஷயமா இருக்கும். அவர் ஓய்வுல இருக்கும்போது ஒவ்வொரு ஆளையும் பார்த்து உனக்கு என்னப்பா திறமை இருக்கு எச்சரிக்கை போட்டிருக்கா அதுல பல பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை வைத்து ஒரு சினிமா எடுக்கலாம். இது சூப்பர் ஸ்டார் எடுக்கக்கூடிய ஒரு சினிமா அப்படின்னா அதோடைய மார்க்கெட் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அப்போ உங்களுக்கும் ஒரு வாழ்வு கொடுத்ததா இருக்கு, அவரும் ஒரு சினிமா எடுத்து அது மூலம் சம்பாதிச்சதா இருக்கு. அந்த படத்தை நீங்க போய் முதல் நாள் போய் பாருங்க. நீங்களே அதை எடுத்திருக்கலாம், நீங்களே நடிச்சிருக்கலாம், நீங்களே இசையமைச்சிருக்கலாம். நீங்கள் நடித்த ஒரு படத்தை அல்லது உங்களுடைய ரசிகர்களாக அந்த ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய உங்க ரசிகர்களா ஒருத்தர் நடிச்ச அந்த படத்தை நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த படத்தை வந்து பெருசா வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப இவரையே நடிக்க வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 75 வயசுல அவர் வந்து இப்ப கடைசியா நடிச்ச படம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரமுகி தான் நல்ல படம்னு சொல்லலாம். அந்த நல்ல கதையம்சத்துல உள்ள படம் வந்து சந்திரமுகி தான். அதுக்கப்புறம் நல்ல கதையம்சத்தோட அவர் எந்த படமே நடிக்கல. தர்மதுரை இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கதையம்சத்தோடய நடிச்சிருப்பாரு. அதனால அவருக்கு வந்து பெண் ரசிகைகள் வந்து அதிகமா இருந்தாங்க. கமலஹாசனுக்கு வந்து அவ்வளவு பெண் ரசிகைகள் இருக்க மாட்டாங்க. ஆனா ரஜினிகாந்துக்கு வந்து பெண் ரசிகைகள் நிறைய இருந்தாங்க. அதனால அவருக்குன்னு ஒரு நல்ல சினிமாக்கள் நடிச்சாரு எல்லாம் முன்னாடி இப்ப வர்ற படங்கள்லாம் பாருங்க, ஜெயிலரு
தர்பாரு, அண்ணாத்த, ஏதாச்சும் இந்த படங்கள்ல அவர் என்ன சொல்ல வர, சமூகத்திற்கு அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் என்ன? எதுவுமே கிடையாது. இந்த படங்கள் எல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரசிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட எல்லா படங்களும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. தர்பார்ல என்ன பண்ணிருக்காரோ அதே தான் ஜெயிலர்ல பண்ணிருப்பாரு. எல்லாத்துலயும் ஒரே மாதிரியா தான் இருக்குமே தவிர எந்த கதை அம்சத்தோட அவர் நடிக்கிறதும் கிடையாது. அதனால அவருக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நல்ல ரசிகர்களா நீங்க அவருக்கு ஓய்வு கொடுங்க. ஒரு ரசிகர்களா உங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? அருணாச்சலம் படத்தை பாத்தீங்கன்னா ஒரு 5 நலிவடைந்த கலைஞர்களை வச்சு படம் எடுத்தாரு. அதே மாதிரி மாவட்டத்துக்கு ஒருத்தரை வச்சு படம் எடுக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திற்காகவும் ஒவ்வொரு சினிமாக்களை எடுத்து அவர் வெளியிட்டு உங்களை பூராமே உங்கள் அனைவரையுமே பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருந்துருக்கலாம். ஆனா அவர் அதெல்லாம் செய்யல. இப்ப இனிமேலாவது அவர் உங்களை நோக்கி வரட்டும், உங்களுக்காக அவர் வேலை செய்யட்டேன், உங்களுக்காக அவர் உழைக்கட்டேன். உழைப்புனா அவர் கஷ்டப்படுத்தி உழைக்கிறது கிடையாது. ஒரு படத்தை ஒரு சண்டை காட்சி நடந்தாருன்னா அவர் உடல்ல பூரா கயரை கட்டிட்டு தொங்க விட்டு அடிக்கிறது, இங்கிட்டு போயிருது அங்கிட்டு போயிருது. இவர் வயசுக்கு நினைச்சு பாருங்க, ஒரு 75 வயசுல இருக்கிற ஒரு முதியவரை நம்ம செய்வோமா? அப்படி ரோட்ல சாதாரண பாக்குறோம், ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, ஒரு 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 வயசானவர், இந்த பகுதியில இருந்து அந்த பகுதியில சாலையை கிடக்குன்னா நம்ம போய் கையை பிடிச்சு கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அந்த வயசுல இருக்கிறவருங்க ரஜினிகாந்த். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் உங்களுடைய ரசிகரா, உங்களுடைய தலைவரா, உங்களுடைய சாமியா யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா அவருடைய வயது அவ்வளவு வயதாயிருச்சு. அவர் ஏற்கனவே தொடர்ந்து 2014 சொல்றாங்க. அதுல அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வந்துகிட்டே இருக்காரு. அவர் இன்னும் 100 ஆண்டுகள் நல்லா வாழணும் அப்படின்னா, வாழணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க அவருக்கு அவருடைய உடல்நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவருடைய படங்களை முதல் நாள்ல பார்க்காதீங்க, தயவு செய்து பார்க்கவே செய்யாதீங்க. அவர் நடித்து வெளிவரக்கூடிய எல்லா படங்களையும் லால் சலாம் எப்படி ஓடிச்சோ அப்படி ஒரு படம் வந்ததே தெரியாது, ஹார்ட் டிஸ்கே தொலைஞ்சிருக்கு. அது மாதிரி ஆக்குனீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. அவருடைய உடல்நலம் ஆரோக்கியமா இருக்கு. அவரை ஒரு திரை தயாரிப்பாளர் ஆகுங்க. நிறைய சினிமாக்கள், நல்ல சினிமாக்கள் தயாரிக்கிட்ட உங்களை வச்சே தயாரிக்கணும். அந்த சினிமாக்கள் உங்களுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும், அவருக்கும் மன திருப்தியாக இருக்கும். அதனால தயவு செய்து அவருடைய சினிமாக்களை முதல் நாள்ல பார்க்காதீங்க. இதை சொல்றதுக்கு நான் ஒரு ரசிகராவோ இல்ல அவருக்கு எதிரான ஆளாவோ கிடையாது. சமூக அக்கறை உள்ள ஒருவனா தான் நானும் சொல்றேன். என்னன்னா, நான் ஆந்திரால போயிருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, எந்த ஊரு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு, தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளமாக, சினிமா திரை அடையாளமாக அவர் இருக்காரு. அந்த திரை அடையாளத்தை நாம ரொம்ப மரியாதையா மதிப்பா காப்பாத்தணும். அதனால அவருக்கு ஒரு ஒரு உயர்ந்த இடத்துல அவர் வைக்கணும்னா அவருக்கு ஓய்வு கொடுத்து அவரை இந்த கலைத்துறையிலேயே வேற விதமாக திருப்பி விடக்கூடிய வேலையை பார்க்கணுமே தவிர அவர் நடிக்கக்கூடிய வேலைகளை இருக்கட்டும். இப்ப செவாலியர் சிவாஜி ஐயா அவர்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு முன்னாடி அவர் வயதுக்கு தகுந்த மாதிரி எப்படியோ அதே மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இவர் இப்பயும் வயதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கவே இல்லை. இப்பயும் பாயிறாரு, பறக்கிறாரு. ஏன்னா நீங்க ரசிக்கிறீங்க. அதனாலதான். நீங்க ரசிக்கலைன்னா அவர் அப்படிலாம் நடிக்க மாட்டாரு. சும்மா அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மனிதரா உட்கார, பேச போல இந்த மாதிரி ஒரு சாதாரண யதார்த்தமான திரை வாழ்வையில் வந்துருவாரு. அது இல்லாம நீங்க அவர் பறந்தாதான், பாஞ்சாதான், அடிச்சாதான் அப்படின்னு நீங்க அதை கைதட்டி ரசிக்கிற காரணத்தினாலதான் அவர் திருப்பி தொடர்ந்து நடிக்கிறாரு. அவருக்கு உடல்நலம் ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அதுக்கு நீங்க தான் முழு காரணமா இருப்பீங்க. தயவு செய்து அதனால அவருடைய படங்களை முதல் நாள்ல பார்க்காதீங்க, எந்த நாள்லயுமே பார்க்காதீங்க. வேணும்னு நீங்க அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா, இப்ப நிறைய படங்கள் ரீ-ரிலீஸ் ஆகி வருது. தளபதியை ரீ-ரிலீஸ் பண்ணி பாருங்க, முள்ளு மலர் ரீ-ரிலீஸ் பண்ணி பாருங்க, தர்மதுரையை ரீ-ரிலீஸ் பண்ணி பாருங்க. இது மாதிரி நிறைய சினிமாக்கள், ஒரு நல்ல நல்ல சினிமாக்கள், எவ்வளவோ சினிமாக்கள் இருக்கு. அதை பூரா ரீ-ரிலீஸ் பண்ணி அதை கொண்டாடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா புரட்சி தமிழன் அப்படிங்கிற பட்டத்தோட இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தான் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. விஜய், அஜித், தனுஷ் இதெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தன்னுடைய இதை உணர்ந்துகிட்டு இப்ப அவர் வயதுக்கு தகுந்த கதாபாத்திரங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. இதே மாதிரி நிறைய பேர் நம்ம ராஜ்கிரனை பார்க்காததா, அவர் எப்படி அந்த கரியை கடிக்கும் போதே அப்படி இருக்கு, அந்த அதுதான் அவருடைய அடையாளமாகவே இருந்துச்சு. ஆனா இதுக்கு இப்ப அவர் நடிக்கிற படங்கள்லாம் பாருங்க, அதுக்காக சத்யராஜ், ராஜ்கிரண், ரஜினிகாந்த் எல்லாம் ஒன்னா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ரஜினிகாந்த் அவர் சூப்பர் ஸ்டார் தான். அவர் ஒரு தனி நட்சத்திரம் தான் அவரு. அதனாலதான் சொல்றேன், அந்த தனி நட்சத்திரத்தை, அவருக்கான அடையாளத்தை அவர் அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அதே நேரத்துல அவர் 100 ஆண்டு காலம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வாழணும். ஏன்னா மனிதனுக்கு நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் சொல்றாங்க. அதனால அவர் நோய் இல்லாம நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வாழணும். அவரை வாழ வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவரே சொல்லுவாரு. என்னை வாழ வைத்த தமிழ் திரை ரசிகர்களுக்கு அப்படின்னா நிறைய இடங்கள்ல என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய அப்படின்னு தான் உங்களை தான் சொல்லுவாரு.
நீங்க உண்மையிலேயே அவர் வாழ வைத்த தெய்வம் மாறணும் அப்படின்னா அவருடைய படத்தை இனிமே வரக்கூடிய சினிமாக்களை பார்க்காதீங்க, கொண்டாடாதீங்க. நன்றி, வணக்கம்.